ரேஷன் அரிசியில் நல்ல இட்லி இந்த மாதிரி பக்குவமாக எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நான் போட்டிருக்கேன். என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போய்ட்டு பாருங்கள். அப்படியே போய் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு ரெசிபீஸோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முழுக்க முழுக்க ரேஷன் அரிசியில் செஞ்சது தான். எந்த இட்லி அரிசி எதுவுமே நான் சேர்க்கலை. இட்லினாலுமே நல்லா பஞ்சு மாதிரி பூ மாதிரி இருக்கணும். சில பேருக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இட்லி அரிசி போட்டால் தான் இட்லி நல்லா வெள்ளையாக வரும், ரேஷன் அரிசி போட்டால் இட்லி லைட்டாக மஞ்சளாக இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த வாசனை வருது அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் இல்லாமல் நல்லா பூ மாதிரி எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெள்ளையாக கலராக வரதுக்கான டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். தோசையும் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். அவ்வளோ நல்லா வருது பாருங்கள். இட்லியும் தோசையும் ரேஷன் அரிசியில் சூப்பராக வரும். ரேஷன் அரிசியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா டிஃபன், முறுக்கு, கொழுக்கட்டை, புட்டு எல்லாமே இதில் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போய்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு அதே மாதிரியே செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.